அன்றாட உணவை விருந்தளித்து சுவையிலும் ஆரோக்கியத்திலும் சிறந்த பாட்டியின் கைப்பக்குவமான சின்ன வெங்காய பூண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கை பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்குன 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், குழம்பு மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துருவின வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா பாட்டியின் கைப்பக்குவமான சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி, காய்ச்சல் போன்ற பருவகால நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. இன்னும் பல நன்மைகளை நம் உடம்புக்கு கொடுக்கிற வெங்காய பூண்டு குழம்பு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம் உணவில் சேர்த்துக்கொள்வது நம் உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காய பூண்டு குழம்போட வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.